வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தூலிப் ஃப்ளவர் எப்படி வரைகிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே ஒரு யூ ஷேப் மாதிரி பேசிக்காக இப்போ வரைய போகிறோம். யூ ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த மேல் பக்க கார்னரில் மட்டும் ஒரு கர்வ் லைன் மாதிரி போட்டுக்கிறோம். மேல் டாப்பில் ஒரு நீள்வட்டம் ஒன்று வரைகிறோம். இதான் இதோட பேஸ் லைன், துலிப் ஃப்ளவருக்கான பேஸ் லைன். ஒரு யூ ஷேப், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கர்வ் லைன், அதுக்கப்புறம் மேல் பக்கம் ஒரு நீள்வட்டம் வரைஞ்சிட்டு நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி அதில் 3 இதழ்கள் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் இது வரைகிறதுக்கு. அந்த பேஸ் லைனை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். இந்த லீஃப் வரைய போகிறோம். இந்த லீஃப் மற்ற லீஃப் இல்லாமல் இது கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த லீஃப் பார்க்குறதுக்கு. அந்த காம்பு அந்த பூ பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அகலமாகவும், கீழே வரும்போது கொஞ்சம் அகலம் கம்மியாகவும் வரைஞ்சிடணும். இப்போ ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறமா இந்த பென்சில் பிளாக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பென்சில் பிளாக்கெல்லாம் ஒரு எரேசரை வச்சு நல்லா அழிச்சிட்டு நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு மட்டும் அந்த பிக்சர் இருக்கிற மாதிரி நம்ம அழிச்சு விட்டுட்டு கலர் பண்ணுறோம். கலர் பிங்க் கலர், ரெட் கலரோட கொஞ்சம் ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் நம்ம இந்த மாதிரி ஷேட் கொடுத்துட்டு அந்த எதழுடைய ஒரு பார்ட்டு மட்டும் நம்ம ஒயிட்டாகவே விடுறோம். ஃபுல்லாகவே அந்த பிங்க் கலரை கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. அதனால் ஏதாவது ஒரு பார்ட்டில் நம்ம ஒயிட்டாக விட்டுறோம். இந்த பின்னாடி இருக்கிற 2 இதழ்களுக்கு நம்ம பிங்க் கலர், லைட் பிங்க் கலரை ரொம்ப லைட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது அந்த பிங்க் கலரில் இன்னும் கொஞ்சம் ஒயிட் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். பிங்க் கலரில் கொஞ்சம் அதிகமாக லைட் பிங்க் ஆக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த பூவுடைய இதழ்கள் ஓரத்தில் நல்லா டார்க் ரெட் கலர் எடுத்து இப்போ கொடுக்குறேன். டார்க் ரெட் கலர், இதோட ஷேடு எப்படின்னா பிங்க் கலர், டார்க் ரெட் கலர், கொஞ்சம் ஒயிட் கலர் தெரிகிற மாதிரி ஷேடில் நம்ம கொடுக்குறோம். எப்போவுமே நம்ம சிங்கிள் கலரை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது ஒரு லுக்கு கொஞ்சம் நல்லா வராது. நம்ம அதுக்கு ரிலேட்டடான கலர்ஸ், இப்போது பிங்க், ரெட், ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் காம்பினேஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். அதே சேம் மெத்தட்லேயே 3 ஃப்ளவருக்கும் நம்ம கலர் பண்ணி எடுக்க போகிறோம். லைட் பிங்க் இப்போ கலர் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போது அந்த பூவுடைய காம்புக்கு கலர் பண்ணுறது, அந்த பூவுடைய காம்புக்கு லைட் க்ரீனை கொடுக்குறேன். அந்த இலைகளுக்கெல்லாம் லைட் க்ரீன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் சைடில் ஓரங்களில் டார்க் க்ரீன் கொடுக்குற மாதிரி கொடுக்க போகிறேன். அந்த பூ காம்புகளுக்கு கலர் பண்ணும் போதுமே ஒரு பார்ட்டு கொஞ்சம் ஒயிட்டாக விட்டுறணும். அந்த இலைகளுக்கெல்லாம் டார்க்கு க்ரீன் ப்ளஸ் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல லைட் க்ரீனும் நான் கொடுத்துக்கிறேன். டார்க் க்ரீன், லைட் க்ரீன்.
அதே காம்பினேஷன்லேயே நம்ம எல்லா லீஃபுக்கும் நம்ம கலர் பண்ணிடலாம். அவ்வளோதான், கலர் பண்ணி முடித்தாச்சு. சிம்பிளாக எப்படி கலர் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.